எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழ இறங்குதோ, அப்பல்லாம் வந்து உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் ஏறும்பொழுது முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதோட அமவுண்ட் வந்து ஜாஸ்தியாகும். அதாவது என்ஏவி வந்து அதிகமா வந்து காணும். ஓகே. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட தாண்டி வேற எந்த அசெட் கிளாஸ்லயும் நம்ம எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாதா சார்? இந்த 10,00,000 வச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட தாண்டி பார்த்தீங்கன்னா, அ நேரா பங்குச்சந்தையில முதலீடு பண்றது வந்து ஒரு முதலீடா பண்ணலாம். பட் பங்குச்சந்தை நேரா நம்ம முதலீடு பண்ணும்பொழுது, பங்குகளை வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் நமக்கு வந்து அது அது அந்த துறை சார்ந்த நாலேட்ஜ் வேணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அதாவது நம்ம ம். எப்ப எந்த டைம்ல வாங்கணும், எந்த டைம்ல விக்கணும் அப்படிங்கிறதும் வேணும், தெரிஞ்சிருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, எந்த பங்குகளை வாங்கலாம், எந்த பங்குகளை விக்கலாம். நம்ம அந்த கரெக்ட்டான டைம் பார்த்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஆஃபீஸ்ல அவங்களோட ஆஃபீஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லிருந்து 6 ம். வரைக்கும் இருக்கிறதுனால, பங்குச்சந்தை வந்து 9:30லிருந்து 3:30 மணி வரைக்கும் இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் செய்தி வந்தா கூட, திடீர்னு ஒரே நாள்ல வந்து 20% 30% அந்த பங்குகள் இறங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பங்குச்சந்தை டைரக்ட்டா நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா, பணமும் தேவை, நாலேட்ஜும் தேவை, அதே மாதிரி டைமும் வந்து தேவை.